हाय नண்பா, நான் ரேஷ்மன்மணி. நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்க. அந்த காரை நீங்கள் ஓட்ட தெரியாமையே ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அதை ஆக்சிடென்ட் பண்ண தான் போகிறீங்க. அந்த கார் நொறுங்கி விழ தான் போகுது. ஆனால் அந்த காரை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் செலவழித்து கோர்ஸ் போய் அதை கற்று முடிச்சக்கப்புறம் நீங்கள் அந்த கார் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த காரு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் எங்கே போனோமோ அந்த இடத்துக்கு இந்த காரை யூஸ் பண்ணி உங்களால் போக முடியும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா கார் ஓட்டுறதுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் நம்ம பிரெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. நம்மளோட எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரதை விட்டு நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக மாறுவோம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் ஒரு தனியால் கிடையாது. பாடி, மைண்ட் அண்ட் சோல் இது மூணுமே சேர்ந்தது தான் நீங்கள். முக்கியமாக நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம சோல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட பிரெயினும் உங்களோட பாடியும் ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிடைச்சிருக்க ஒரு விஷயம். நம்மளோட பாடி வந்து நம்மளோட வெஹிக்கிளாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து நம்மளோட சர்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளோட பிரெயின் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த பிரெயினோட வேலை நமக்கு என்ன தேவையோ அதை தர்றது தான். ஸோ அதுக்காக தான் இந்த பிரெயின் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்திலேருந்து அடைய முடியும். இங்கே என்னென்னா நம்ம பேசிக்ஸே புரிஞ்சிக்கிறது கிடையாது. நம்ம பாடி என்ன, நம்ம சோல் என்ன, நம்மளோட பிரெயின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம வெளியில் போயிட்டு பிஸ்னஸ் எப்படி வேலை செய்யுது, பணம் எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட போய் கம்பெனியில் வேலை செய்ய முடியும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளால் முழுமையாக அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா பேசிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பும் நம்மளோட பிரெயினும் தான். இது ரெண்டை பற்றியும் தெரியாததால் நம்மளால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பிரெயினை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம பிரெயின் கிட்ட சொன்ன விஷயங்களை எப்படி நம்ம பிரெயினை அச்சீவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸும் மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிரெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பிரெயினை எப்படி ஒர்க் செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு 3 டிப்ஸ் தான் இருக்குது. இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எப்படி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஐடியா கிடைச்சிரும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதால நம்மளோட பிரெயினுக்கு நம்மளால கமெண்ட் கொடுக்க முடியும். நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளோட பிரெயின் பண்ணி கொடுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அது நம்மளோட பிரெயின் கொண்டு வந்து கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஜீனி மாதிரி. எப்படி அந்த ஜீனியை நம்ம ஒர்க் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த 3 ஸ்டெப் வழியாக நம்மளால முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் பிலீஃப். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நம்ம பிரெயின் நம்ம சொல்கிற விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லும்பொழுது உங்களுக்கே ஒரு பிலீஃப் இல்லாத ஒரு தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, எனக்கே இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எப்படி மிகப்பெரிய பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு இல்லையே நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிலீவ் பண்ணுறது. நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் மூளையும் நம்ப ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ மிகப்பெரிய பிஸ்னஸை பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லும்பொழுது என்னால் பண்ணவே முடியாது, எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஆமாம் என்னால் பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும். நம்மளோட பிரெயினை கரெக்டாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த பிலீஃப் தான் முக்கியமான ஒரு கீ அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம கார்லையோ பைக்லையோ கீ போட்டால் வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி இந்த பிலீஃபை போட்டால் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பிலீஃபை நம்ம பிரெயின்குள்ளே போட ஆரம்பிக்கும்போது தான் நம்ம பிரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்மளோட பிரச்சனைகளில் இருந்து ரொம்ப சின்ன சின்ன வழிகள்லாம் இருக்கும். அந்த வழிகளை நம்ம பிரெயின் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிலீவ் பண்ணுறது. இப்போ நான் இதைத்தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் பிரெயின் இப்போ பிலீவ் பண்ணிடுச்சு. அப்போது பிலீவ் பண்ண விஷயத்த நடத்தி காமிக்கணும் அப்படின்னா அந்த பிரெயினுக்கு சில நாலேஜ் தேவை, அதாவது உணவு தேவை. அதாவது நமக்கு எப்படி உணவு தேவையோ, நம்ம பைக்குக்கு நம்ம காருக்கு எப்படி பெட்ரோல் டீசல் தேவையோ அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு தேவையானது வந்து நாலேஜ் தான் நம்ம பிரெயினோட ஃபியூவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேமராவை எப்படி இன்ஸ்பயர் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம கண்ணு தான். இதே விஷயம் தான் இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளும் உருவானதுக்கான காரணம். லைட் உருவானதுக்கான காரணம்
காரணம் வந்து ஒரு பறவை. ஒருத்தர் அந்த பறவையே பார்க்காம இருந்திருந்தாரு அப்படின்னா அவரால் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே வந்திருக்காது. நீங்க எந்த விஷயத்தை சூஸ் பண்ணீங்களோ அதை பத்தின நிறைய விஷயங்களை படிங்க. உங்களோட பிரெயினோட எஃபிஷியன்ஸை நீங்க கம்மியா எடை போட்டிருப்பீங்க. ஆனா உண்மையான விஷயம் அது கிடையாது. நீங்க எவ்வளோ நாலேஜை கொடுக்குறீங்களோ அந்த நாலேஜ்ல இருந்து ஏதோ ஒரு புதிய விஷயத்த உங்களுக்கு கண்டுபிடிச்சு உங்க பிரெயின் தரும். மூணாவது விஷயம், கீப் ஆன் ஃபீடிங். ஒரு வாட்டி உங்களோட நாலேஜை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களோட பிரெயின் வந்து ஹைலி டிஸ்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் எப்படி உங்கள் பிரெயின் வந்து உங்கள் ஃபோனை எடுக்க சொல்லுதோ, ஸோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்டிவான ஒரு பிரெயின் தான் உங்களுது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் கேம் விளாட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேம் விளாட போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளமை விட்டுட்டு குவிக்காக அந்த ப்ராப்ளம் கிட்ட போக ஆரம்பிக்கும், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நீங்கள் கேம் விளாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு லெவலில் முடிச்சிட்டோம், அடுத்த லெவல் எப்படி முடிக்கிறது, அடுத்த லெவல் எப்படி முடிக்கிறது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. நாலேஜை கற்றுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கேப் விட்டால் கூட உங்களோட பிரெயின் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி தான் சினிமாலையும் சரி, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஃபீல்ட்லையும் சரி, ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், ஆனால் அவர் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருப்பார். ஏன்னா அவரோட நாலேஜ் வந்து லிமிட்டடாக மாறிடுது. ஆனால் சில பேர் தான் ஒரே ஒரு ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பிரெயினில் நிறைய நாலேஜை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உலகம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம நேற்று வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிட்டோம். படம் பார்க்கறது கூட நம்ம ஆன்லைனில் மொபைல் ஃபோனில் தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் எப்போவுமே மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மூணு விஷயம் தான் நம்ம பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஜீனியை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணு விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறதால நம்ம ஒரு நாள் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணி முடிப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் ரீதியாக வேறு என்னென்னலாம் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு வீடியோ பண்ணலாம். எப்பவும் போல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.